தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் பேயில் எப்படி நம்ம டிஜிட்டல் கோல்டை பை பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம செல் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இந்தமாரி அப்ளிகேஷனில் டிஜிட்டல் கோல்டை எப்படி பை அண்ட் செல் பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே வச்சுருக்கேன். ஓகேங்களா, கோல்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போதைக்கு நம்ம அமேசான் பேயில் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமேசான் பே அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் க்ரியேட் பண்ணல அப்படின்னா இதற்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், அமேசான் பே அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடலாம். இப்போது அமேசான் பே ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும். ஸோ அந்தமாரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இது போல் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்ட் பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டோன்னே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ண சொல்லும். ஓகேவா, ஸோ அது எனேபிள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அது கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் தான் வரும். இதில் நீங்கள் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டை தான் பை பண்ண முடியும். 22 கேரட் கோல்டு உங்களால் பை பண்ண முடியாது. ஸோ கரண்ட் ரேட் என்னவோ அந்த ரேட் கீழே மென்ஷன் ஆகும். அது கூட ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ அந்த டோட்டல் ரேட் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஹைலைட் ஆகி பிளாக் கலரில் ஷோ ஆகும். கரண்ட்டாக 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 9,768 போகுது. அதில் 3% ஜிஎஸ்டி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 10,061 கிடைக்கும் பர் கிராம். ஸோ அந்த ரேட் தான் மேலே ஷோ ஆகுது. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ரூபாய்க்கு கோல்டு பை பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் அந்த 5 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கிராம் கிடைக்கும் அப்படின்றது சைடில் ஷோ ஆகும். அது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த 3% மைனஸ் பண்ணிவிட்டு தான் இங்கே ஷோ ஆகும். ஓகேவா, அதாவது இந்த 5 ரூபான்றதுலே உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 ரூபீஸ்க்கான அந்த கிராம் தான் உங்களுக்கு இங்கே சைடில் ஷோ ஆகும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு பேமெண்ட் பேஜ் வரும். பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அதற்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு எஸ்ஐபி அப்படின்னு இருக்கும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகேவா, ஸோ இது நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி டெபிட் ஆகும். இதில் நீங்கள் டேட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு டெபிட் ஆகணும் அப்படின்றது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் நோ அப்படின்றது கொடுத்தீங்கனாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிக்கும். சரியா, நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடில் எனேபிள் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அது டிடெக்ட் ஆகிடும். இப்போதைக்கு எப்படி நம்ம மேனுவலாக பை அண்ட் செல் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இங்கே நான் 100 அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டேன். இங்கே இன்வெஸ்ட் நோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ செலக்ட் பண்ணணும். நீங்கள் அமேசான் பேயில் ஏதாச்சும் யூபிஐ லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அமேசான் பே யூபிஐ கிளிக் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும். நான் எதுவுமே லிங்க் பண்ணலை, அதனால் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கீழே இருக்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நெட் பேங்கிங்கில் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இஎம்ஐ அவைலபிள் கிடையாது கோல்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த அமேசான் பே யூபிஐயில் தான் பண்ணணும். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு லிங்க் பண்ண தெரியல அப்படின்னா அமேசான் பேயில் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு நீங்கள் வீடியோ தனியாக பார்த்தாலும் சரி தான், அல்லது நம்ம போஸ்ட் பண்ண அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி தான். ஓகேவா, ஸோ இது கொடுத்து யூபிஐ பின் இல்லாமல் என்ட்ரு பண்ணிட்டோன்னே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். பட் நீங்கள் செல் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா 72 ஹவர்ஸ் அப்புறம் தான் நீங்கள் செல் பண்ண முடியும். ஓகேவா, இப்போது இன்றைக்கி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் அப்புறமா தான் அந்த கோல்டு நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ அதை செல் பண்ணுறதுக்கு இங்கே செல் அப்படின்னு மேலே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ அது காமிக்கும். நீங்கள் செல் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லும். அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட் இங்கே காமிக்கும் அப்படின்னா நீங்கள் அமேசான் பேயில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும். அதை கொடுத்து நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் ப்ரொசீஜரு. பட் இதில் என்ன கவனிக்கணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து ஒரு 3 டேஸ் அப்புறமா தான் உங்களால் அதை செல் பண்ண முடியும். இந்த பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துருங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா புரியும். அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை, நீங்களே கூட அதை ஆட் பண்ணலாம். அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே அமேசான் பே யூபிஐ அப்படின்ட்டு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே போதும். இங்கே உங்களுடைய சிம்மை சூஸ் பண்ணி பேங்க்கை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அமேசான் பேயில் எப்படி கோல்டு பை அண்ட் செல் பண்ணலான்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.